அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. எவ்வளவு பணம் அந்தஸ்து இருந்தாலும் அவனின் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அவனின் அருள், அன்பு, கருணை, உதவி எப்போதும் நமக்கு வேண்டும். அது மட்டும் நமக்கு சரியாக கிடைத்துவிட்டால் இந்த உலகில் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். அவனின் உதவி கிடைக்க நாம் கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் சரி, அதில் அவனின் உதவியை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் உதவி மட்டும் நமக்கு கிடைத்துவிட்டால் நம்முடைய காரியத்தில் வெற்றி உறுதி. மேலும் ஏதாவது ஒரு செயலை நாம் செய்யும் முன் முழு பொறுப்பையும் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அவனிடம் ஒப்படைத்த காரியம் வீண் போகாது. ஒரு காரியமே அப்படி என்றால் நம்மையே அல்லாஹ்விடம் ஒப்படைத்தால் எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு நொடி கூட அவனின் பார்வையில் இருந்து போகாமல் நாள் முழுக்க அவன் கண்காணிப்பிலேயே நாம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டமே இருக்காது. நம்முடைய ஒவ்வொரு நாளையும் அவன் வெற்றியாக்கி கொடுப்பான். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சிறப்பாக்கி தருவான். நம் வாழ்க்கையில் என்றும் சறுக்கல் வராது. அப்படியே சறுக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர எளிதான வழியையும் நமக்கு காட்டி விடுவான். நான் சொன்ன இவை எல்லாம் நாம் ஓதக்கூடிய ஒரு துவாவில் இருக்கு. அந்த சிறப்பான துவாவை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த துவா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும். இதனால் மார்க்க கல்வி நிறைய பேர்கிட்ட போய் சேரும். உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சால் கூட அதற்கான கூலி உங்களுக்கு உண்டு. மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை அல்லது துன்பம் ஏற்படும் போதெல்லாம் இந்த துவாவை ஓதுபவர்களாக இருந்தார்கள். பத்ரு போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நபி அவர்கள் சஜ்தாவில் இந்த துவாவில் உள்ள வார்த்தைகளை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள். அதன்படி அந்த போரில் அவர் மிகப்பெரிய வெற்றியும் கிடைத்தது. இந்த செய்தி ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. துவா சொல்லிட்டு அந்த துவாவை எப்படி எத்தனை முறை ஓதணும்னு சொல்றேன். இப்போ அந்த துவாவை நான் ஓதி காமிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதிட்டு வாங்க. ய ஹய்யூ ய கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். ய ஹய்யூ ய கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். என்றென்றும் வாழ்பவனே, நித்தியமான ஒருவனே, உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கின்றேன். அல்லாஹ்வின் மிக சிறந்த பெயர் அல் ஹய்யூ அல் கய்யூம் என்ற இரு பெயர்கள் இந்த துவாவில் உள்ளது. அல் ஹய்யூ என்றால் உயிரோடு இருப்பவன், அதாவது மவுத் இல்லாது உயிரோடு இருப்பவன். அல் கய்யூம் என்றால் தன்னுடைய காரியங்களை தானே நிறைவேற்றி கொண்டு தன்னுடைய படைப்புகளையும் பராமரிக்கின்றவன் என பொருள். அல் ஹய்யூ அல் கய்யூம் என்பது இரண்டு தனித்தனி பெயர்களாக இருந்தாலும் குர்ஆனில் இந்த இரண்டு பெயர்களும் சேர்ந்தே வருகின்றன. சூரா பக்ராவில் உள்ள ஆயத்துல் குர்ஷில இந்த ரெண்டு பெயரும் சேர்ந்து வந்துள்ளது. இதே மாதிரி குர்ஆன்ல மொத்தம் 5 இடங்களில் வந்துள்ளது. இந்த இரண்டு பெயர்களும் அல்லாஹ்வின் மகத்தான பெயர்கள். பொதுவா நாம் கேட்கும் துவாக்களில் இந்த ரெண்டு பெயர்களையும் சேர்த்து கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் தேவையை உடனடியாக நிறைவேற்றி தருவான். நம் தேவைகளை விரைவில் நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ்வின் மகத்தான பெயர்கள் அல் ஹய்யூ அல் கய்யூம் என்ற இரண்டு பெயர்களுமே இந்த துவாவில் உள்ளதே இந்த துவாவிற்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து இந்த துவாவை எத்தனை முறை ஓதணும்னு கேட்டால் இத்தனை முறை தான் ஓதணும் சொல்லிட்டு ஹதீஸில் இல்லை. அதனால உங்கள் விருப்பப்படி எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் ஓதலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் நீங்கள் ஓதலாம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதலாம். உங்கள் விருப்பப்பட்ட டைமில் நீங்கள் தாராளமாக ஓதிக்கலாம். ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் ஆகணும் என்று நினைப்பவர்கள், மிக சிரமமான சூழ்நிலை கவலைகளில் உள்ளவர்கள் சஜிதாவில் இந்த ஒரு துவாவை கேட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கான பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, ரஹாத்தை, பரக்கத்தை தருவானாக. ஆமீன்.
அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.